வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி மாநில பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராமலிங்கம் தலைவர் இருக்கையில் அமர வைத்து MP செல்வகணபதி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்து. 55 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுறை திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம். துணைநிலை ஆளுநர், சபாநாயகர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பொதுமக்கள் சாமி தரிசனம். வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராமலிங்கத்தை பாஜக அலுவலகத்தில் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில பாஜகவின் புதிய தலைவராக VP ராமலிங்கம் பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் தலைவராக இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். புதிய தலைவர் VP ராமலிங்கத்தை பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பாஜக தலைவருமான செல்வகணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அவரை அழைத்து வந்து தலைவர் இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களைத் தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் புதிய தலைவர் VP ராமலிங்கத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு தொகுதிகளிலிருந்து வந்த பாஜக நிர்வாகிகள், முக்கிய தொழிலதிபர்கள் பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுறை திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுறை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த வாரம் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ட்ரோன் மூலம் புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், நிர்வாக அதிகாரி பொருளாளர் நித்தியலட்சுமி, திருப்பணிக்குழு நிர்வாகிகள், கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், உளவாய்க்கால் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவிற்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா இன்று துவங்கியது. காலை 5:30 மணி முதல் 7 மணிக்குள் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உபயதாரர், சேடர் தேவாங்கூர் குல சமூகத்தினர், சேடர் மட அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடு, காலை 11 மணிக்கு திருமஞ்சனம் நடக்கிறது. முக்கிய நிகழ்வாக வருகின்ற 10ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு திருத்தேர் உற்சவம் நடைபெறுகிறது. மேலும் வரும் 14ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. விழா ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் பொதுமக்கள், விழா குழுவினர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார் கோயிலில் ரூபாய் 78.89 லட்சம் செலவில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் பேட்கோ சார்பில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார் கோயிலில் வாய்க்கால் கரையில் பட்டா வழங்கப்பட்ட பகுதியில் ரூபாய் 78.89 லட்சம் செலவில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது.
விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், பேட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர்கள் முரளிதரன், பாஸ்கர், ஒப்பந்த கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வேதபுரி மண்டலம் NDSO தொண்டு நிறுவனங்களின் சங்கமம் ஒருங்கிணைப்பு அமைப்பின் சார்பில் தொண்டு நிறுவனங்களின் தந்தை ஜே. பிரபாகரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வேதபுரி மண்டலம் NDSO தொண்டு நிறுவனங்களின் சங்கமம் ஒருங்கிணைப்பு அமைப்பின் சார்பில் தொண்டு நிறுவனங்களின் தந்தை ஜே. பிரபாகரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அபயம் தொண்டு நிறுவனர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் மாணவர்களுக்கு பரிசளித்து சிறப்புரையாற்றினார். புதுச்சேரியின் NDSO அமைப்பில் இணைந்துள்ள அனைத்து தொண்டு நிறுவனங்களின் நிறுவனர்கள், தலைவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினர். JP அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தும் தெரிவித்தனர். தமிழ்நாடு பகுதியில் திம்மநாயக்கன் பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி மாலை நேர பள்ளி பயிலகத்தில் பயிலும் மாணவர்களோடு இணைந்து JP அவர்களின் பிறந்தநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மகாத்மா காந்தி மாலை நேர பயிலகத்தில் 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிறுவனத்திற்கு NDSO அமைப்பு தொடர்ந்து உதவி செய்து வருகிறது. பயிலகத்தின் ஆசிரியர் திருநங்கை ஷியாமலா மற்றும் அவரது தாயார் அன்னலட்சுமி, திருநங்கை அமைப்பின் தலைவர் கிரிஜா நாயக் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த விழாவில் உயிர்த்துளி அமைப்பின் நிறுவனர் பிரபு, பனை விதை நடும் அமைப்பின் தலைவர் பூரணாங்குப்பம் ஆனந்தன், ஆண்டவர் அறக்கட்டளை தலைவர் திரு முத்துராமன், உணவு அளிக்கும் அமைப்பின் தலைவர் ஸ்டீபன் ராயப்பன் மற்றும் வள்ளலார் கருணை அமைப்பின் தலைவர்கள், நிறுவனர்கள் மற்றும் பிற தொண்டு நிறுவனங்களின் நிறுவனர்கள் கலந்து கொண்டனர். அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசளித்து சிறப்புரையாற்றினார். ஜே. பிரபாகர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அந்த பகுதியில் அண்மையில் பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு உடைகள் வழங்கப்பட்டன. மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், எழுதுபொருள், உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்திய நிறுவனத்தை சார்ந்த பெரும்பாலான தொண்டு நிறுவனங்களின் தலைவர்கள், நிறுவனர்கள் மற்றும் TN பாளையத்தில் ஊர் பிரமுகர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு JP அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி மகிழ்ந்தனர். JP அவர்கள் வாட்ஸ்அப் என்று சொல்லப்படுகின்ற புராணத்தின் மூலம் மாணவர்களிடையே உரையாற்றி மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று ஊக்குவித்தார். மாலை நேர பயிலகத்தில் பயிலும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் வேண்டிய உதவிகளை செய்து தருவதாக அபயம் தொண்டு நிறுவனர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் மாணவர்களிடமும் பயிலகத்தை நடத்தி வரும் திருநங்கை ஆசிரியரிடமும் உறுதியளித்தார். கர்ப்பிணிக்கு சிகிச்சை குறைபாட்டால் 2 குழந்தைகள் இறந்ததாக கூறி தனியார் மருத்துவமனையை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பெண்ணின் உறவினர்கள் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் டிரைவரான பிரசாத். இவரது மனைவி சுமதி குழந்தை பேருக்காக புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள தனியார் செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனையில் கடந்த ஜனவரி மாதம் டெஸ்ட் டியூப் முறையில் சுமதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண், பெண் என 2 சிசுக்கள் கருத்தரித்துள்ளது. தொடர்ந்து அதே மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். 5½ மாத கர்ப்பிணியாக இருந்த சுமதிக்கு திடீரென பனிக்குடம் உடைந்து வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 6ஆம் தேதி மேற்கண்ட மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு பரிசோதனைக்கு பிறகு அவரை அறுவை சிகிச்சைக்காக ரெட்டியார்பாளையத்தில் உள்ள மருத்துவமனையின் இன்னொரு கிளையில் சேர்த்துள்ளனர். அங்கு கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆண் குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டதாகவும் பெண் குழந்தையை பிறக்க வைப்பதற்கான வசதி இங்கு இல்லை எனவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளனர். இதனையடுத்து கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையில் சுமதியை கணவர் சேர்த்துள்ளார். அங்கு சேர்ந்த மறுநாள் 21ஆம் தேதி காலையில் வயிற்றில் ஏற்கனவே இறந்த ஆண் குழந்தையை வெளியே எடுத்துள்ளனர். இன்னொரு பெண் குழந்தையும் இறந்து பிறந்துள்ளது. தொடர்ந்து சுமதிக்கு 1 வாரம் சிகிச்சை அளிக்கப்பட்டு நேற்று முன்தினம் இரவு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட கணவர் பிரசாத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் காலை இந்திரா காந்தி சிக்னல் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையை 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டனர். தொடர்ந்து மாலை இந்திரா காந்தி சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
ரெட்டியார்பாளையம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதையொட்டி சாலை மறியல் கைவிடப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. கொம்பாக்கம் பேட் புதுநகரில் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் பேட் புறநகர் பகுதியில் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி இன்று காலை தொடங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், செயற்பொறியாளர் பக்தாச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தியாகி அன்சாரி பே துரைசாமி அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவரது குடும்பத்தாரும் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர் நலசங்கத்தின் 12ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி இருசக்கர மோட்டார் வாகனம் பழுது நீக்குவோர் மற்றும் உதவியாளர்கள் நலசங்கத்தின் 12ஆம் ஆண்டு விழா லாஸ்பேட்டையில் நடைபெற்றது. தமிழகத்தின் மெக்கானிக் சங்கத்தின் தலைமை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், கிளை சங்கத்தின் நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து கொடியை புதுச்சேரி சங்கத்தின் தலைமை பொறுப்பாளர்கள், தமிழக சங்கத்தின் தலைமை பொறுப்பாளர்கள் இணைந்து சங்கத்தில் ஏற்றி வைத்து விழாவை ஆரம்பித்து வைத்தனர். விழாவில் மூத்த உறுப்பினர் ஜோசப் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து தமிழ்நாடு தலைமை நல சங்க நிர்வாகி செல்வம், குமரவேல், ஜமால் முகமது, அறிவழகன், மனோகர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பகுதி செயலாளர்கள், விழா குழுவினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நிர்வாகிகள் மெக்கானிக்கல் நலவாரியம் மற்றும் தொழில் பயிற்சி கூடம் அமைக்க கோரிக்கை விடுத்தனர்.
விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்தார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்க நிர்வாகி ஆரோக்கியதாஸ் செய்ய நிகழ்ச்சியை தொகுத்து பொருளாளர் ஜூலிதாஸ் சிறப்பாக வழங்கினார். தொடர்ந்து வாகன உதிரிப்பாக கண்காட்சி நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலய 38ஆம் ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று 38ஆம் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பெரியபாளையத்தம்மன் ஆலய தலைவர் முருகானந்தம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராமலிங்கம் தலைவர் இருக்கையில் அமர வைத்து MP செல்வகணபதி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்து. 55 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுரை திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம். துணைநிலை ஆளுநர், சபாநாயகர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பொதுமக்கள் சாமி தரிசனம். வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.